வெல்கம் டு மாமியார் மருமகள் சமையல் சேனல். ஹலோ அத்தை, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இந்த வெயிலுக்கு நீச்சத்துக்காயான சொரக்கா பண்ணலாமாம்மா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சொரக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சு வடை சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் பொன்னிறம் ஆயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. சொரக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க சொரக்காயை. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மூடி வச்சு ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா சொரக்காய் இந்தளவு சுண்டி போய் நல்லா வெந்திருக்கும். இதில் இருக்க தண்ணி சுண்டணும். இதை அப்படியே கிளறி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி சொரக்காய் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் பொரியல் ரெடி. இது ரச சாப்பாட்டுக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் சைடிஷாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இன்னும் பல சமையல் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை பாய்.